வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் புதுசாக வாங்கியிருக்க ட்ரைபாட். இதுதான் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் பெனரோ IS05 ட்ரைபாட். இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாடும் பார்த்திங்கன்னா நான் சிங்கப்பூரில் இருக்கிற ஆன்லைன் வெப்சைட் லஸ்தா இதில் தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க குயிக்காக நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ட்ரைபேடை இதுக்குள்ளே போட்டு நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேடோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4M அலங்கி. இது பார்த்திங்கன்னா கேமராவை ட்ரைபேடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண ட்ரைபேட். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அலுமினியம் அலாய் மெட்டீரியலில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதோட வெயிட் 0.911 kg கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கிலோகிராமுக்கும் கம்மியான வெயிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஈஸியாக கேரி பண்ண முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் பைப் டயாமீட்டர் 22 mm சொல்லியிருக்காங்க. இதோட மினிமம் பைப் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 10 mm. அதுக்கப்புறம் இதோட பார்த்திங்கன்னா கேரியிங் லென்த் பார்த்திங்கன்னா 265 mm சொல்லியிருக்காங்க. இதோட மினிமம் லென்த் 285 mm. அதுக்கப்புறம் இதோட ஆவரேஜ் லென்த் பார்த்திங்கன்னா 935 mm சொல்லியிருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 1510, அதாவது பார்த்திங்கன்னா 1510 mm இதோட ஓவரால் லென்த்து. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ரிலீஸ் பக்கல் இருக்குது. கேமராவை இது லூஸ் பண்ணிவிட்டு கேமரா ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பபுள் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபாடை நம்ம கரெக்டான பொசிஷனில் வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடை இது பொசிஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இங்கே லாக் பண்ணோன்னா லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி லாக் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம இது பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பால் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் ஈஸியாக கேமராவை ஆங்கிள் ரொட்டேட் பண்ணது வசதியாகும். ப்ளஸ் 360 ரொட்டேட்டபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை ஈஸியாக பொசிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு grip கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபாட் நம்ம கேரி பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ஊக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வெயிட் வேணும், ட்ரைபாடை பேலன்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட் தேவைன்னா இதில் நம்ம மாட்டிக்கலாம். இந்த ட்ரைபாடோட மேக்ஸிமம் கேரியிங் லோடு பார்த்திங்கன்னா 4 kg கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடில் இந்த பார்ட்டு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வசதியாக இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் தனியாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.